Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு AHA பத்தி பார்க்க போறோம். கிளைகாலிக் ஆசிட். நிறைய பேர் இதை பத்தி என்கிட்ட கேட்டிருக்கீங்க. நானும் ஆக்சுவலி ஆசிட் பேஸ்டு ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளைகாலிக் ஆசிட் தான். ஸோ கிளைகாலிக் ஆசிட் என்ன, எப்படி யூஸ் பண்ணணும், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்றதுனால என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும், என்ன மாதிரியான கெட்ட விஷயங்கள் நடக்கும், இந்த மாதிரியான டீடைல்ஸ்லாம் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் இன்னைக்கு நான் ஆர்டினரியில இருந்து இருக்கக்கூடிய கிளைகாலிக் ஆசிட் 7% டோனிங் சொல்யூஷன் இதை பத்தி தான் நான் உங்ககிட்ட வந்து பேச போறேன். ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ டு beauty.in டீம். எனக்கு இந்த ஆர்டினரி சொல்யூஷனும் இன்னொரு ப்ராடக்ட்டும் ஆக்சுவலி சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோர். இங்க வந்து ஆத்தென்டிக் இன்டர்நேஷனல் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் வந்துட்டு செல் பண்றாங்க. நீங்க தாராளமா செக் பண்ணலாம் வாங்குறதுக்கு. நிறைய பேர் கேட்டிருக்கீங்கல்ல என்கிட்ட இந்த மாதிரியான இங்க கிடைக்காத ஸ்கின் கேர்லாம் எங்க வாங்கலாம், என்ன மாதிரியான இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்ஸ்ல வந்து வாங்கலாம் அப்படின்றது நீங்க இந்த பேஜ் தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க எப்படி வாங்கலாம்னா நேரா போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு டிஎம் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு பாக்குறேன், எவ்வளவு காசு, எப்போ வரும் அப்படின்ற மாதிரி டீடைல் கேட்டீங்கன்னா அவங்க அழகா உங்களுக்கு டீடைல் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்க உங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளைகாலிக் ஆசிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். கிளைகாலிக் ஆசிட் பேசிக்கலா ஒரு AHA, ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட். ஸோ AHA BHA பற்றி நம்ம இன்டெப்த்தாக ஆல்ரெடி பார்த்துட்டோம். நீங்கள் அந்த வீடியோ கூட தாராளமாக செக் பண்ணலாம். நான் உங்களுக்கு லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பேசிக்கலாக ஒரு கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியன்ட். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னோட டெக்ஸ்சரை வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு, பிம்பிள்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு, கொலஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்னை வந்து டைட்டர் ஆக்குறதுக்கு. இது வந்து இருக்கிற AHAஸ்லேயே ரொம்ப சிம்பிளான, ரொம்ப மைல்டரான ஒரு ஃபார்ம் ஆஃப் AHA. ஆசிட் பேஸ் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்றதுக்கு யாராவது பிகினர் இருக்கீங்கன்னா கிளைகாலிக் ஆசிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது அட்வைசபிள். அண்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் அளவுல இருந்து யூஸ் பண்ணோம் அப்படின்றதும் நம்ம செக் வச்சுக்கணும். 7% to 10% இருக்கிற மாதிரியான அளவு வந்துட்டு மினிமம் அளவு டெய்லி யூஸ் பண்றதுக்கு. ஸோ இது பேசிக்கலா பாத்தீங்கன்னா சுகர் கேன்ல இருந்து வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. மோஸ்ட்லி சுகர் கேன் அண்ட் சுகர் இருக்கிற மாதிரியான ஃப்ரூட்ஸ்ல இருந்து வந்து இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஓவராலா உங்களுடைய ஸ்கின் அப்பியரன்ஸ் வந்து சரி பண்றதுக்கு, ரிங்கிள்ஸ்லாம் வந்துட்டு கம்மி பண்றதுக்கு, அஃப்கோர்ஸ் உங்க ஸ்கின் வந்து ஃபர்மர் ஆகுது, டைட்டர் ஆகுது அப்படின்னா இந்த ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் இதெல்லாமும் வந்து டைட் ஆகும். உங்களுக்கு அந்த அப்பியரன்ஸ் எல்லாம் வந்துட்டு கம்மியாகும். அண்ட் இவென்ச்சுவலி பார்க்கறதுக்கு யங்கர் லுக்கிங் ஸ்கின் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் இப்போ பார்ப்போம். யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ், கேர்ள்ஸ் யார் வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா வாரத்தில் 2 வாட்டி மட்டும் யூஸ் பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆயிலி ஸ்கின்னா இருக்கவங்களுக்கு வந்துட்டு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன். எனக்கு சூப்பர் ஆயிலி ஸ்கின். என்னோட ஆயிலி ஸ்கின்னுக்கு இது பயங்கர நல்லா ஒர்க் ஆச்சு. நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா கிளைகாலிக் ஆசிட் என் ஸ்கின் இன்னும் ட்ரை ஆக்கிடுச்சு, ஒரு மாதிரி பர்ஜ் ஆச்சு, ஸ்கின்லாம் வந்து ஃபிளேக்கி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. பட் நான் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். முதல் நாள் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒன்றும் தெரியல, 2வது நாள் யூஸ் பண்ணும்போது ஒன்றும் தெரியல. அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டேன். அண்ட் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் நான் இது வந்து யூஸ் பண்ணுவேன். நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா இது நைட் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நார்மல் டு ஆயிலி ஆர் நார்மல் டு காம்பினேஷன் ஆயிலி இந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னா, நார்மல் காம்பினேஷன் அண்ட் ஆயிலி இந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நைட் டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் நைட் டைம் யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்றதுக்கும் நான் சொல்கிறேன். அடுத்து ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வாரத்துல 2 வாட்டி இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இருக்கிறது பேசிக்கலா பாத்தீங்கன்னா இது ஒரு டோனிங் சொல்யூஷன். ஸோ டோனர் உங்களுடைய ஸ்கின்ல இருக்க pH லெவலை பேலன்ஸ் பண்றதுக்கு, போர்ஸ்குள்ள போய் டீப்பா உங்களுடைய ஸ்கின்னை வந்துட்டு கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு, அண்ட் ஆல்சோ கிளைகாலிக் ஆசிட் பேஸ்ட் அப்படின்றதுனால இது ஓரளவுக்கு உங்களுடைய மேல் லேயரை வந்துட்டு சாஃப்டன் பண்றதுக்கு, ஃபர்மர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நான் சொன்ன மாதிரி நைட் டைம் யூஸ் பண்றேன். பேசிக்கலா இந்த மாதிரியான AHAs BHAs நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இதை போட்ட அப்புறம் மேல கண்டிப்பா ஒரு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணி ஆகணும். உங்க ஸ்கின் வந்து போட்டோ சென்சிட்டிவ் ஆயிடும். ஸோ வெளிச்சம் படுது, வெயில் படுது அப்படின்னா என்ன ஆகும்னா சிலருக்கு எரியும், சிலருக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி சூடா இருந்தா எப்படி இருக்கும், குபுன்னு அந்த மாதிரி சூடா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சன்ஸ்கிரீன் போடுறது வந்து நல்லது. நம்ம மார்னிங் டைம்ல போடுறோம் அப்படின்னா என்னதான் சன்ஸ்கிரீன் போட்டாலும் நமக்கு வேர்க்கும், வழியும், போகும், டேமேஜஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் எப்படியும் இருக்குதான். பட் நைட் டைம்ல நான் ஏன் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படின்னா நீங்க நைட் டைம் இதை போட்டுட்டு மேல நல்லா ஒரு மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட் ஒன்று போட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அது பாட்டுன்னு அது வேலையை வந்து பத்திரமா செய்யும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பத்திரமா செய்யும். அதே மாதிரி இந்த AHAவோட நீங்க எதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணலாம், எதெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட நார்மல் BHAs ஏதாவது இருக்கு, சால்சிலிக் ஆசிட் இருக்கு, இந்த மாதிரியான ஆசிட் பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா தாராளமா நீங்க வந்துட்டு மேல லேயர் பண்ணலாம். நார்மல் மாய்ஸ்சரைசர்ஸ், ஹைலரானிக் ஆசிட்லாம் தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பா ரெட்டினால்ஸ், இந்த பென்சாயில் பெராக்சைடு இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நீங்க இதுக்கு மேல போடக்கூடாது. அது தனியா வச்சுக்கணும். அதையும் நீங்க இன்கார்பரேட் பண்றீங்கன்னா தனியா வச்சுக்கணும். ஆக்சுவலா சிலர் எப்படி சொல்லுவாங்க
வாங்கினா அதையும் நீங்க மிக்ஸ் பண்ணி போடலாம். பட் உங்க ஸ்கின் அந்த அளவுக்கு டாலரண்டா இருக்கணும். கொஞ்சம் பொட்டண்டா இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்க மிக்ஸ் பண்றீங்கனாலும் அது வந்துட்டு ரிவர்ஸா ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் அதுல இருந்து ஒதுங்கி இருந்துக்கோங்க, தனித்தனியா பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. பட் எதுக்கு வம்பு, நம்ம தனித்தனியாவே போட்டுப்போமே அப்படின்ட்டு நான் வந்துட்டு தனித்தனியாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்பயாச்சும் வந்து பென்சாயில் பெராக்சைடு யூஸ் பண்ணுவேன். பென்சாயில் பெராக்சைடு யூஸ் பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஆசிட் பேஸ்ட் விஷயம் எதுவுமே நான் தொட மாட்டேன். தனியா ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் பென்சாயில் பெராக்சைடு மட்டும் நான் போட்டுப்பேன். இப்படி பண்றேன்னா அந்த மாதிரி வைட்டமின் சி, பென்சாயில் பெராக்சைடு, இல்லைன்னா வேற என்ன இன்னொன்று என்னமோ சொன்னேன், ரெட்டினால்ஸ், இதுக்கெல்லாம் நான் வந்து போக மாட்டேன். ஸோ இது பேசிக்கலா நான் எப்படி அப்ளை பண்ணுவேன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு காட்டன் பேட்ல எடுத்து நான் என்னோட ஸ்கின்ல வந்து போட்டுப்பேன். கையில் எடுத்து கூட நீங்க போடலாம். பட் எனக்கு காட்டன் பேட் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இதுக்கு ஸ்பெசிஃபிக்கலா. நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய ஸ்கின்ல இருக்க அந்த எக்ஸ்ட்ரா அழுக்கு ஏதாவதுலாம் இருக்குன்னா அது அழகாக அப்படியே தேய்ச்சி எடுத்துருவேன். இந்த ஆசிட் பேஸ்ட் டோனரோட நான் வந்து போடும்போது எனக்கு இன்னும் ஸ்குவிக்கி க்ளீன் அண்ட் அப்படியே இன்ஸ்டன்ட்டா அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான க்ளீனான ஒரு எஃபெக்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து நீங்க பிகினரா இருக்கீங்க, எனக்கு கிளைகாலிக் ஆசிட் யூஸ் பண்றதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு, இந்த மாதிரி டோனிங் சொல்யூஷன், இந்த மாதிரி ப்ராப்பரான பொட்டன் சொல்யூஷனா யூஸ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு கிளென்சர்ல இருந்து இந்த மாதிரியான ஆசிட் பேஸ்ட் விஷயங்கள் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஏதாவது கிளென்சர்ல உங்களுக்கு கிளைகாலிக் ஆசிட் இருக்குன்னா அந்த கிளென்சர் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அதுல வந்துட்டு உங்களுக்கு இன்னும் பெர்சன்டேஜ் லெவல் கம்மியா இருக்கும் அண்ட் ரொம்ப நேரம் உங்க ஸ்கின்ல இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமும் கிடையாது. நீங்க போட்டு மசாஜ் பண்ணிட்டு மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை போட்டு மசாஜ் பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணிட போறீங்க. ஸோ உங்க ஸ்கின்னுக்கு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்க, ஓகே இந்த மாதிரி நான் ஒரு ஆசிட் உனக்கு போடுறேன் அப்படின்றது. ஸோ அப்படி பண்ணும்போது அது கொஞ்சம் பழகிக்கும். அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி அந்த டோனர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என் ஸ்கின் வந்து ஃபுல்லா ட்ரையா இருக்க மாதிரி நான் பார்த்துப்பேன். அதையும் கண்டிப்பா வச்சுக்கோங்க மனசுல. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு ஃபுல்லா என்னுடைய ஃபேஸ் வந்து காய விட்டுருவேன். அதுக்கப்புறம் இந்த டோனர் அப்ளை பண்ணிட்டு இதையும் நான் காய விட்டுருவேன். 30 to 40 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் அடுத்த லேயரிங் நான் பண்ணுவேன். அடுத்தது என்ன பண்ணுவேன், இந்த லாரியலோட மைக்ரோ எசன்ஸ், அந்த எசன்ஸ் இருக்குல்ல அது போட்டுப்பேன். அதுக்கு மேலே என்ன பண்ணுவேன்னா, இந்த பாடி ஷாப்போட ஒரு சீரம் இருக்கு, டீ ட்ரீ சீரம், அது போட்டுப்பேன். அதுக்கு மேலே நான் வந்து என்னுடைய பாண்ட்ஸ் வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அது போட்டுப்பேன். ஸோ இது என்னுடைய ஸ்கின்னுக்கு இப்போ என்ன பண்ணுது, என்ன பிரச்சனை ஏதாவது பண்ணுச்சா அப்படின்றது நான் சொல்றேன். சத்தியமாவே எனக்கு எந்த பெரிய பிரச்சனையும் தரல. இன்ஃபேக்ட் எனக்கு பெரிய பல்பு மாதிரி இருக்கிற மாதிரியான பிம்பிள்ஸ் எதுவும் வரல. குட்டி குட்டி பிம்பிள்ஸ் என்னுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால அது வந்துட்டே தான் இருக்கு, அது ஓகே பரவாயில்ல. பட் வரதுமே இந்த டோனர் அண்ட் இன்னும் கொஞ்சம் ஏஹெச்எஸ் பிஹெச்எஸ்லாம் யூஸ் பண்றதுனால என்னன்னா, எனக்கு ஒரு 3 நாள் அது ரொம்ப பல்பு மாதிரி விரியாம 3 நாள்லேயே வந்துட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகி விழுந்தது. அது வரைக்கும் அப்பாடி அப்படின்னு இருக்கு. என்னுடைய ஸ்கின்ல ஓவரால் அப்பியரன்ஸ்ல நீங்க ஏதாவது டிஃபரன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது இந்த ஒரு ப்ராடக்ட்னால. ஏன்னா நான் கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் கிட்ட நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டோனர் தான் கொஞ்சம் தான் தேவை அப்படின்றதுனால உங்களுக்கு பெருசா காலியான மாதிரி இல்லை. பட் நான் இவ்வளவு காலி பண்ணிருக்கேன். நானே இன்னைக்கு உங்ககிட்ட காமிக்கும் போது ஐயா என்ன புதுசா இருக்க மாதிரியே இருக்கு அப்படின்னு நினைச்சேன். இந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணும்போது கண்ணுக்கு கீழேயோ கண்ணுக்கு கிட்டையோ வந்துட்டு நீங்க அப்ளை பண்ண வேண்டாம். ஆக்சுவலி இந்த கெமிக்கல் பீலும் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான அப்டேட் வீடியோ நான் உங்களுக்கு பண்ண போறேன். கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆயிடுச்சு நான் டெஸ்ட் வீடியோஸ் அப்டேட் வீடியோஸ் பண்ணி. ஸோ கண்டிப்பா அதையும் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். அது யூஸ் பண்றதுனால இது யூஸ் பண்றதுனால என்னோட டெக்ஸ்சர்ல வந்துட்டு ஒரு பெரிய சேஞ்ச் தெரியுது. என்னோட ஸ்கின் டெக்ஸ்சர்ல ஒயிட் ஹெட்ஸ், மெயினா ஒயிட் ஹெட்ஸ்ல வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ அது வரைக்கும் ஐ ஆம் ஹாப்பி, மோர் தென் ஹாப்பி. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஆக்டிவ் பிம்பிள் இருக்கு அப்படின்னா அப்போ வந்து நீங்க இதை யூஸ் பண்ண வேணாம், அப்போ எரியும். ஸோ யூஸ் பண்ண வேணாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப எரியுது, போட்டோன்னே பயங்கரமா எரிச்சலா இருக்கு, என்னால் தாங்க முடியலன்னா குயிக்கா போய் முகம் கழுவிட்டு வந்துருங்க. இது ரொம்ப ஸ்கின்னுக்குள்ள கூட போகாது, ஏச்சு அப்படின்றதுனால ஒரு அளவுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நீங்க வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கூட நல்லதுன்னு தான் சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ப்ராடக்டோட டைரக்ஷன்லேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பின்னாடி இங்க கொடுத்துருக்காங்க, நைட் டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. கிளீன் பண்ண அப்புறம் காட்டன் பேட் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யா, உங்க சைட்ல இருந்தும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. நான் வந்து இதை பத்தி பேசுறேன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க இதை ட்ரை பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு இது தேவையான்னு பாருங்க, உங்க ஸ்கின்னுக்கு இது தேவையான்னு பாருங்க, உங்களுக்கு ஆர்வமா இருக்கான்னு பாருங்க. இன்னொரு 4-5 ரிவ்யூஸ் பார்த்துட்டு உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து இது ஒர்க் ஆகுமா என்ன அப்படின்றது நீங்க உங்க மைண்ட்ல வந்து படும்போது நீங்க இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் நீங்க ட்ரை பண்ணணும்னா beautydrop.in பேஜ் நீங்க தாராளமா செக் பண்ணலாம். அண்ட் நான் உங்களுக்கு அவங்க லிங்க்ஸ் இங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியான வேற ஏதாவது ஆசிட் உங்ககிட்ட நான் வந்துட்டு பேசணும், ஷேர் பண்ணிக்கணும், டீடைல் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு வீடியோக்கு இதோட அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன்லயும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். பட் கிளம்புறதுக்கு முன்னாடி ஷவுட் டைம் கைஸ். ஹாய் வைஷ்ணவி, ரசிகா அண்ட் பிரியா. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். என்னோட வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணதுக்கு, கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. உங்களோட பெரியும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல ஷவுட் அவுட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்க நேமோட பண்ணுங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய். Searching for nowhere land, ready or not, this might be our